மக்களே, பிக் பாஸ்ல இந்த வாரம் ஏதோ ஒரு மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட் நடக்க போகுது, மிகப்பெரிய ஷாக்கரா இருக்க போகுதுன்ற மாதிரி பல தகவல்கள் சோஷியல் மீடியால பரவிட்டு இருக்கு. சில பேர் என்கிட்ட கூட கேட்டிருந்தீங்க, என்னது இந்த நம்பர் எலிமினேட் ஆனான்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. அதை பத்தியும் பார்த்துடலாம். அதை தாண்டி அன்அஃபிஷியல் ஓட்டிங்ல யார் யார் எந்த இடத்துல இருக்காங்க, அந்த பேசிஸ்ல யார் எலிமினேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்றத டீட்டெயிலா பார்த்திருவோம். வணக்கம் மக்களே, நேஷனல் வுட்ஸ்ல இருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ பார்க்குற அனைத்து நபர்களும் தயவு செய்து லைக்கை போட்டு வீடியோ பாருங்க. நீங்க போடுற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு என்ன ஆகும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா வீடியோ மற்றவங்களுக்கு ரெக்கமெண்டேஷன்ல போகும். அதனாலதான் லைக் கேட்கிறேன், மறக்காம போட்டுருங்க. இப்போ கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, என்னது பார்வதி எலிமினேட்டடா, பார்வதி எலிமினேட்டடான்ற மாதிரி கமெண்ட்ஸ் வருது, மெசேஜ் வருது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கொண்டு இருக்கிறது. ஸோ இந்த வாரம் ஏதோ ஒரு பெரிய சஸ்பென்ஸோ ட்விஸ்ட் இருக்க போகுதுன்றத மாதிரி தான் தகவல் வருகிறது. எல்லா இடத்துலையும் அப்படிதான் பார்க்க முடியுது. ஸோ எதிர்பாருங்கள், பயங்கரமான ஒரு எலிமினேஷன் இருக்க போகுது மக்களே. அதுல 1 2 அப்படின்னும் போது ஸோ 2 இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்றத சொல்லிடுறேன். ஏன்னா 2 ஏன் இருக்கும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா வைல்டு கார்டு என்ட்ரியா வேற ஆகுறாங்க. ஸோ வைல்டு கார்டு கண்டிப்பா வந்து ஞாயிற்றுக்கிழமை வீட்டுக்குள்ள போறாங்க. ஸோ இப்போ ஒரு 4 பேர் போறாங்கன்னா இந்த வாரம் 2 பேர் அதை எடுத்துணும். வீட்டில் ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்கக்கூடாது. ஸோ அந்த கேட்டகரியில 2 பேர் எலிமினேட் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமா இருக்கு. வைல்டு கார்டு போனாவே டபுள் எலிமினேஷன் தான். ஸோ இந்த வாரம் டபுள் எலிமினேஷன் இருக்கும். போன வாரமே மிஸ் ஆயிடுச்சு. அதை இந்த வாரம் தூக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்றத எடுத்துக்கலாம். ஒன்னாச்சா, அடுத்து அன்அஃபிஷியல் ஓட்டிங்ல பார்ப்போம். வினோத் அவர்கள் 38.64, 3,16,000. ஸோ இந்த சீசன்லயே 3 லட்சம் ஓட்டுகள் அன்அஃபிஷியல்ல கடந்த ஒரே நபர் யாருன்னா வினோத் மட்டும்தான், கானா வினோத். அதை தாண்டி யாருமே 2 லட்சத்தை கூட கடக்கல. ஸோ 2 லட்சமும் சரி 3 லட்சமும் சரி கடந்த ஒரே நபர் கானா வினோத். ஏன்னா கானா வினோத் மற்றும் திவாகருக்கு ஏற்பட்ட காம்போலாம் ஒரு பயங்கர ரெஸ்பான்ஸ், மக்கள் மனதில் ஹெவியா போய் சேர்ந்த ரீல்ஸ்னா அதுதான். ஸோ இந்த கானா வினோத்தும் மற்றும் திவாகரை பத்தி பேசாத நபர்களே இருக்க மாட்டாங்க, அவங்க ரீல்ஸை பார்க்காத ஆட்களே இருக்க மாட்டாங்க. ஸோ அந்த ரீதியில கானா வினோத்தோட பயங்கரமான ரீச் மக்கள் மனதில் போய் சென்று இருக்கிறார். பட் ரீசெண்டா அவர் பண்ற ஆக்டிவிட்டிஸும் சில விஷயங்கள் அவருக்கு நெகட்டிவிட்டியும் வருது, வரலன்னு நான் சொல்லல. பட் இப்போ அவர் வீட்டுக்குள்ள எலிமினேட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டியே இல்லை. அங்க ஸ்ட்ராங்கா நாற்காலி போட்டு நான் இன்னும் ஒரு வீட்டுல இன்னும் 2 வாரம் இருப்படான்ற மாதிரி தான் அவருடைய நிலைமை இருக்கு. ஸோ கண்டிப்பா கானா வினோத் வீட்டுக்குள்ள இருக்கிறது பிக் பாஸ் டீமுக்குமே யூஸ் தான். பாட்டு, ஃபன்னு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த சண்டை கிண்டெல்லாம் பண்ணும்போது நிறைய விஷயங்கள் நடக்குதுன்றதால அவர் ஒரு பக்கம் பிக் பாஸ் வீட்டுல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஆளுமையோட தான் இருக்கிறார் அப்படின்றத எடுத்துக்கலாம். 1. 2வது இடத்துல அன்அஃபிஷியல்ல பாத்தீங்கன்னா பார்வதி 15.63, 1,28,194. கிட்டத்தட்ட டிஃபரன்ஸ் கம்மி தான், ஓகேவா. ஆனா பார்வதி நேத்து 3வது இடத்துல இருந்த பார்வதி மேல வந்திருக்காங்க. பட் எனக்கு தெரிஞ்சு அபிஷியல்ல எனக்கு நம்பிக்கை இல்லை பார்வதி தரப்புல இருந்து. ஏன்னா இந்த வாரம் நிறைய நெகட்டிவிட்டி இருக்கு, போன வாரத்துல இருந்துமே இருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு பார்வதி சேஃப் ஜோனான்னு என்னால் சொல்ல முடியாது. ஸ்டில் ஐ வில் புட் இன் டேஞ்சர் ஜோன். அடுத்து கமருதீன் 15.6, 1,27,427. ஸோ பார்வதிக்கும் இவருக்கும் டிஃபரன்ஸ் எவ்வளோனா 100-200 வாக்குகள் தான் டிஃபரன்ஸ் இருக்கு. அபிஷியல்லையும் அப்படிதான் இருக்கும்னு நான் நம்புறேன். ஸோ எய்தர் பார்வதி மேல இருக்கலாம், இல்ல கமருதீன் கீழே இருக்கலாம், இல்ல கமருதீன் மேல இருக்கலாம், பார்வதி கீழே இருக்கலாம். பட் இந்த வாரம் கமருதீனுக்கு வந்து பாசிட்டிவ் தான், நெகட்டிவ் விட பாசிட்டிவ் அதிகமா இருக்கு. டாஸ்க்லயும் சரி, எல்லாத்துலயுமே சரி. இன்னொரு பக்கம் அந்த பார்வதி மேட்டர்ல, பார்வதி மற்றும் கமருதீனோட மேட்டர்ல தான் இவருக்கு நெகட்டிவிட்டி வந்தா வருமே தவிர்த்து அதை தாண்டி பெருசா நெகட்டிவிட்டி எதுவுமே இல்லை. இல்ல திவாகர் இஷ்யூ, போன வாரம் இருந்த தப்புக்கெல்லாம் திருத்தி ஒரு ஜோன்ல டிராவல் பண்றாரு. ஸ்டில் ஐ வில் புட் கமருதீன் இன் டேஞ்சர் ஜோன் தான், சேஃப் ஜோன்லயும் என்னால் சொல்ல முடியாது. அடுத்ததாக கலையரசன் 15.07, 1,23,000 வாக்குகள். ஸோ இங்க கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 4,000 வாக்குகள் டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு கலையரசன் இந்த அளவுக்கு பெருசா பர்ஃபார்மன்ஸ் இந்த வாரம் பண்ணல. மேபி அந்த ஒரு கெட்ட வார்த்தை பேசியிருப்பார் திவாகர் எதிராக, அவ்வளவுதானே தவிர்த்து அதை தாண்டி பெருசா கலையரசன் ஒண்ணுமே தெரியல. சூப்பர் டீலக்ஸ் போனவொன்னே ஆயா தூங்குறார், எழுந்துக்கிறார், அப்படிதான் இருக்காரு. அவர் இந்த வீட்டை விட்டு வெளியே எடுத்தா கூட வீட்டுல பெரிய டேமேஜ் எல்லாம் இருக்காது, இருக்கிற இடம் தெரியாம இருந்துட்டு போயிருவோன்ற மாதிரி தான் போவாரு. ஸோ அவர் எலிமினேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. அடுத்து அரோரா 15.06, 1,23,534 வாக்குகள். ஸோ அரோராக்கும் கலையரசனுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 400 வாக்குகள், ஒரு 20-30, கிட்டத்தட்ட 100 வாக்குகள் தான் டிஃபரன்ஸ் இருக்கு. 2 பேருமே டேஞ்சர் இல்லை, நீ மேல நான் கீழே, நான் மேல நீ கீழே அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ அரோராவும் சேம் கேட்டகிரி தான். அவங்க வீட்டில் இருந்தாலும் ஒன்று, இல்லைனாலும் ஒன்று. அவங்கள அந்த வீட்டை விட்டு எடுத்தா துஷாருக்கு மட்டும்தான் பாதிப்பை தவிர்த்து கேம்ல எந்த பெருவிதமான பாதிப்புகள் இருக்க போறதில்ல. ஸோ அந்த கேட்டகிரியில் அரோரா ஆல்சோ டேஞ்சர் ஜோன் தான். அரோரா எலிமினேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இப்போ ஓப்பனா சொல்லணும்னா இதுல சேஃப் ஜோன்ல இருக்கிற ஒரே நபர் கானா வினோத் தான். 4 பேருமே நான் டேஞ்சர் ஜோன்ல தான் போட்டிருக்கேன். ஒரு பக்கம் கலையரசன், ஒரு எலிமினேஷனா இருந்தா கலையரசன் அரோரா, அதுல எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை, ஓகேவா. ஒரு எலிமினேஷன்னா கலையரசன் அரோரா, மோஸ்ட்லி கலையரசனா தான் இருக்கும் ஒரு எலிமினேஷனா இருந்தா. இல்ல இன்கேஸ் தேர் வில் பி 2 எலிமினேஷன் அப்படின்ற மாதிரி அப்டேட் வந்துருச்சு,
2 எலிமினேஷன் தான் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி உறுதியா இருந்தாங்கன்னா எய்தர் பார்வதி ஆர் கமருதீன்ல இருந்து ஒரு ஆள் போறாங்க, கலையரசன் அரோரால இருந்து ஒரு ஆள் போறாங்க. இதுதான் நடக்கும் மக்களே. ஸோ நீங்க எதிர்பாராததை எதிர்பாருங்கள் போது பார்வதி எலிமினேட் ஆனாலுமே நீங்க ஆச்சரியப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பார்வதி எலிமினேட் ஆனா ஒரு மிகப்பெரிய ஷாக்கரா இருக்கும், மிகப்பெரிய ஒரு பூம் உருவாகும். அதன் மூலியமா பிக் பாஸ்க்கு டிஆர்பி வருமா அப்படின்றதான் சேனலுமே யோசிப்பாங்க. வாய்ப்புகள் இருக்கிறது, பார்வதி எலிமினேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கிறதுன்றது நம்மளால சொல்ல முடியும். ஏன்னா நம்ம ஒரு 2 நாளுக்கு திங்கள் செவ்வாய் அந்த ஓட்டிங் ஆரம்பிச்சு ஒரு 2 நாள் வரையுமே பார்வதி டான்சர் ஜோன்ல தான் இருந்தாங்கன்ற தகவல் நான் கூட சொல்லியிருக்கேன். சோசியல் மீடியாலாம் அப்படிதான் பரவிட்டு இருந்தது. ஸோ இப்போ எந்த நிலைமையில இருக்காங்க, எங்க வேணாலும் இருக்கலாம். ஸோ பார்வதி எலிமினேட் ஆனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. பி ப்ரிப்பேர்டு காய்ஸ் அப்படின்றத ஓப்பனா சொல்லிக்கிறேன். சிங்கிள் எலிமினேஷனா இருந்தா கலை, டபுள் எலிமினேஷனா இருந்தா பார்வதி அண்ட் கலை, இல்ல பார்வதி அண்ட் அரோராவா கூட இருக்கலாம். மோஸ்ட்லி கலை அண்ட் பார்வதியா இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி செவியா இருக்குது அப்படின்றத சொல்லிக்கிட்டு வீடியோ முடிக்கிறேன். பாய் கைஸ்.